அனைவருக்கும் வணக்கம். 2024 குரூப் 4ல் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா, ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இதை ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி இப்போ சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சதவிகிதம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம 2 சைபரை கேன்சல் பண்ணிக்கணும். 12,000லேருந்து நம்ம 2 சைபரை கேன்சல் பண்ணிக்கலாம். 12,000ல் 2 சைபர் கேன்சல் பண்ணிக்கிட்டால் 120. இதை 5%ஓடு நம்ம பெருக்கிக்கலாம். இப்போ 600 ரூபாய் வருது. இந்த 600 ரூபாய் என்ன பண்ணுறோன்னா இந்த 12,000ஓட கூட்டிக்கிறோம். கூட்டினான்னா 12,600. இந்த 12,600லேருந்து 2 சைபரை கேன்சல் பண்ணிக்கிட்டு 126ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கிக்கிறோம். $630 வருது. இந்த 630 இந்த 12,600ல் கூட்டிக்கிறோம். ஆன்சர் 13,230 வருது. ஆன்சர் சி. இது உங்களுக்கு புரியுதா? எப்படி போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? பர்சன்டேஜ் அப்படின்னாவே நம்ம 2 சைபரை கேன்சல் பண்ணணும்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 12,000ல் 2 சைபரை கேன்சல் பண்ணிக்கிட்டு இந்த 5%ஓட பெருக்கி போட்டுக்கோங்க. வரக்கூடிய ஆன்சரை இந்த 12,000ல் கூட்டிக்கோங்க. அதில் இருந்து 2 சைபரை கேன்சல் பண்ணிக்கிட்டு அப்படியே பெருக்குங்க. பெருக்கி வர ஆன்சரை இந்த 12,600ல் கூட்டிக்கோங்க. அந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். இது கூட்டு வட்டிக்கு 2 ஆண்டுகள் கேட்டிருக்கிறதுனால நம்ம எப்படி போடுறோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? இந்த கொஸ்டின் தனி வட்டி. இதை அப்படியே போட்டுக்கலாம். போன கொஸ்டின் கூட்டு வட்டி, அதனால் கூட்டி போட்டோம். இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். 10,000ல் 2 சைபரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 400 வரும். 10,000ல் 2 சைபரை கேன்சல் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த 4ஆல் பெருக்கணும்னா 400 வரும். யார்? விக்னேஷ் 400 ரூபா வட்டி வாங்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு விக்னேஷ் 400 ரூபா வட்டி வாங்குறாங்க. அதுவே சஞ்சய் 2 ஆண்டுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னா 600 ரூபா வரும். 2 ஆண்டுகளுக்கு 600 ரூபா வட்டி வாங்குறாங்க. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 200 ரூபா வரும். இதுதான் ஆன்சர். ஒரு ஆண்டின் லாபம் 200 ரூபா. மேக்ஸிமம் எல்லோரும் 400 ரூபா போட்டிருப்பீங்க, இல்லை 600 ரூபா போட்டிருப்பீங்க. அது ஆன்சர் இல்லை. 200 ரூபா தான் ஆன்சர் வரும். இது புரியுதா? 4%க்கு வட்டி 400 ரூபா. 6%க்கு வட்டி 600 ரூபா. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபோவா மற்றும் மீசீமாவின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி போடலாம் அப்படின்னா, மீபோவா அப்படிங்கிறது 1ஆல் தான் அடிப்படும். மீசீமா அப்படிங்கிறது 13ஐயும் 7ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 1:91 தான் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார். எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆன்சர்லேருந்து இந்த 20%ஐ நம்ம பெருக்கி பார்க்குறோம். பெருக்கணுன்னா இந்த 25 வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் ஆன்சர் 125. அதை நம்ம எடுத்து போட்டு பார்க்கலாம். 125 × 20%. பர்சன்டேஜ் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுறோம்? 2 சைபரை கேன்சல் பண்ணிக்கிறோம். இதில் 2 சைபரை கேன்சல் பண்ணிக்கிட்டோன்னா
25. இந்த 25 இங்கே இருக்கான்னு பார்க்குறோம். ஆன்சர் வந்து ஏ. புரியுதா எப்படின்னு? நம்ம ஆன்சரில் இருந்து இந்த 20% பெருக்கி பார்க்குறோம். பெருக்கிட்டு ஃபைனலாக 2 சைபரை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் இந்த 25 வருதான்னு பார்க்குறோம். இது மூன்றையும் போட்டு பாருங்கள், இந்த 25 வராது. இந்த கொஸ்டின் பாருங்கள். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவில் கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஏ 137.5 மீட்டர். அடுத்து பாருங்க 1, 2, 6, 24, 120 அடுத்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து 720. இந்த கொஸ்டின் பாருங்க. A1, B2, C3, EZ26 என கொண்டால் HCFின் மீசிமா எதற்கு சமமில்லை? இதோட ஆன்சர் வந்து சி A + C + H. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். மதிப்பு காண்க. இதோட ஆன்சர் வந்து டி. இந்த கொஸ்டின் பாருங்கள். 3x + 4y 4x + 6y 22 32 எனில் xy என்பது. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீ போவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693 ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து 99. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஆன்சர் வந்து சி 60 லிட்டர். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ரமிளா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகாவின் தந்தை. ரமணி ராகாவின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ஆன்சர் வந்து டி பேத்தி. இந்த கொஸ்டின் பாருங்கள். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்த்து எவ்வளவு நாட்களில் 12400 சம்பாதிப்பார்? இதோட ஆன்சர் வந்து சி 10 நாட்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. ஆன்சர் வந்து ஏ 2000 மீட்டர்ஸ் கியூப். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்க சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்க சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? ஆன்சர் வந்து டி 25 மாம்பழங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 24 மீட்டர் நீளம் 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? ஆன்சர் டி 34 மீட்டர். இந்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீசிமா ஆனது மீ பே காவின் 6 மடங்காகும். மீ பே கா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஆன்சர் வந்து ஏ 24. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 270. அடுத்து இது பாருங்கள். இதோட ஆன்சர் வந்து 82. அடுத்து இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 9. கையல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. ஆன்சர் வந்து சி 25. இந்த கொஸ்டின் பாருங்கள். சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2, மண்டேவின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அசல் தொகை 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. ஆன்சர் வந்து சி 708.75. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 2000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார்.
ஒரு ஆண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுமையாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னா 1240. மேக்ஸ் ஃபுல் எக்ஸ்பிளைன் வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.